இதுங்க நடிக்கிற அந்த மூவியோட டைரக்டர் இந்த பொம்மைகளை பார்த்தா எனக்கு உண்மையா இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால அந்த பொம்மையை ஆபரேட் பண்றவன் சரி நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலான்னு அங்க வரான். டிஃபானியையும் சக்கியையும் அந்த ஒயர்லாம் ரிமூவ் பண்ணி டிஃபானியை எடுத்து ஃபர்ஸ்ட் அதோட ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பார்த்தா அதுக்கு ஒரிஜினலாவே ஹார்ட் பீட் துடிச்சிட்டு இருக்கு. இவன் ஷாக் ஆகி பாக்குற அந்த ஒரு செகண்ட்ல சக்கி ஒரு இரும்பு ரோப் எடுத்து அவன் கழுத்துல சுத்தி டிஃபானி கிட்ட போட ரெண்டுமே சேர்ந்து இறுக்கி அவன் கழுத்துல துண்டாக்கி சாவடிக்குது. இதுங்க சாகடிக்கிறத ஒளிஞ்சிருந்து பார்த்த கிளென் அகைன் பயத்துல உச்சாவே போயிட்டான். சக்கி அவனை பார்த்து ஏய் என்ன இது பேண்ட்லயே உச்சா போயிட்டேன்னு கேட்டதும் டிஃபானி விடுங்க சின்ன பொண்ணு தானே அதான் உச்சா போயிட்டான்னு சொல்றான். என்னது பொண்ணா? இது பொண்ணு இல்ல பையன்னு சொல்லுது சக்கி. ரெண்டு பேரும் இது பொண்ணு பையனே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சக்கி என்னடானா இவன் பையன் கிளென் தான் சொல்றான். டிஃபானி என்னடானா இது பொண்ணு தான் இவ பேரு கிளெண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மூவியோட ஹீரோயின் ஜெனிஃபர் அங்க வரா. வந்தவ அந்த இறந்து போனவனை பார்த்து இந்த பொம்மை என்ன இவ்ளோ ரியலா பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கா. பிகாஸ் ஷூட்டிங்காக வச்சிருக்கிற பொம்மை மேல ஷூட்டிங் பிளட்